இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபையும் சத்தியமும் இப்போது நம்மோடு கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போம். அப்பா, உங்க சமூகத்தில் நம்ம வந்திருக்கும் ராஜா தகப்பு, அப்பாவுடைய திருமுகத்தை நாங்கள் காக்க உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர தேவரே, உங்க சமூகத்தில் விசுவாச உள்ளத்தோடு கூடி எங்களை நீர் ஆசீர்வதிக்க மட்டும் இல்ல ஆண்டவரே, தேவருடைய வழிகளில் வழிநடத்தப்பட வார்த்தையின் வல்லமே அபிஷேக அக்கினியும் எங்கள் ஓர் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கூடி ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் எங்களுக்காகவும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்துக்காகவும், நீ விரும்பும் சித்தமும் எங்கள் நிறைவேறத்தக்கதாக தேவரே எங்களை பண்படுத்தி நிலைநிறுத்தி விட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை முழுவதும் ஆண்டவரே, இயற்கையினாலும் மனிதனாலும் சத்திய இடத்தடைகள் ஒன்று வராபடி தகப்பனே, பேசும் சகோதரனை மதாவிலே நிறைந்து வல்லவின் வார்த்தைகள் வெளிப்பட அந்த வார்த்தையின் மகிமை நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். மாறாத அன்பும் பிரியும் சமாதானம் சந்தோஷம் சுகம் வெல்லமும் இன்றும் என்றும் சதா காலம் எங்கோடு கூட ஆண்டு வழியை நடத்திட்டு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. வெட்மான்ஸ் பாடல் தான், 2 பாடலும் புக்கில் தான் எடுத்து வச்சுங்க. 210 துல்லுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து மனம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நிழல்தனிலே அன்பு பெருகுதையா என் அப்பாவின் நிழல்தனிலே அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா நோய்கள் நீங்குதையா உம்மை நோக்கி பார்க்கையிலே நோய்கள் நீங்குதையா
உம்மை நோக்கி பார்க்கையிலே பேய்கள் அலறுதையா பெரியவர் நாமத்திலே. பேய்கள் அலறுதையா பெரியவர் நாமத்திலே. துள்ளுதையா நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. கண்ணீர்கள் மறையுதையா கர்த்தர் சமூகத்திலே. கண்ணீர்கள் மறையுதையா கர்த்தர் சமூகத்திலே. காயங்கள் ஆறுதையா கருத்தோடு துதிக்கையிலே. காயங்கள் ஆறுதையா கருத்தோடு துதிக்கையிலே. துள்ளுதையா நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. அல்லேலூயா. அடுத்த பாடல், தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டான், நிலநிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டான், நிலநிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். மன்னிப்பு தருபவரே, உம்மைத்தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலோம். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலனை பார்க்கிலோம். என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. என் நெஞ்சம் ஆவலுடன் உமக்காய் ஏங்குதையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. என் வாய்க்கு காவல் வையும், காத்து கொள்ளும் ஐயா. எதையுமே நான் விடாதேயும்,
தீயன எதையுமே நான் நாட விடாதேயோ, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவான உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. என் கண்கள் உம்மைத்தானே நோக்கி இருக்கின்றன. என் கண்கள் உம்மைத்தானே நோக்கி இருக்கின்றன. அடைக்கலம் புகுந்த நான் அழிய விடாதேயோ, அடைக்கலம் புகுந்த நான் அழிய விடாதேயோ, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் உன் ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேன் ஐயா. அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்ப கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நித்தமும் நான் தான் உன்னை நடத்துவேன். காலங்களும் வேலைகளும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் தான் உன்னை நடத்துவேன். வேற எதுவும் ஒண்ணு நடத்த போறது இல்லை. அரசாங்கம் நடத்த போறது இல்லை, பணம் நடத்த போறது இல்லை, உன் படிப்பு நடத்த போறது இல்லை. நானே உன்னை நடத்துவேன். அப்ப நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் மேல் நம்பிக்கை இருப்போம். அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் நம்மை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார். அடுத்தது, வறட்சியான காலங்களில் ஒரு ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். காலங்கள் எப்பொழுதும் ஒன்று போல் இருக்காது. ஒவ்வொன்று ஒரு காலம். பூமிக்கு கோடை காலம், மழை காலம், குளிர்காலம் என்று பல்வேறு காலங்களை வைத்திருக்கிறார். அதுல நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலங்கள் உண்டு. இப்போ வறட்சியான சில காலங்களும் வரத்தான் செய்யும். ஆனா அந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். எதனால் திருப்தியாக்க முடியும்? வறட்சியான காலங்களை விசுவாசத்தினால் தான் நம்மை திருப்தியாக்க முடியும். தாவீது தன் வாழ்க்கையில வனாந்திரத்தின் வாழ்க்கை அதிகமா இருந்தது. ஒரு வறட்சியான வாழ்க்கை. தலையணை அவனுக்கு கிடையாதான், சாப்பாடு கிடையாது. தலைமறைவாக ஒளிந்து அவன் வனாந்திரங்களை சுற்றி திரிகிறான். ஆனா அந்த நேரங்களில் தான் அவன் அதிகமான பாடலை பாடினான். அதுல ஒரு பாட்டு, என்னாத்துமாவே என்னாத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், உன் கர்த்தரை நோக்கி காத்திரு என்றெல்லாம் சொல்லி அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு நேரே பாடுகிறான். அப்படி என்றால் அந்த வறட்சியான காலங்களிலே அவன் ஆத்மாவிலே எவ்வளவு திருப்தி இருந்திருக்க முடியும்? ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் தானே சங்கீதம் பாட முடியும். அவைய அந்த திருப்தி, அதை கர்த்தர் நமக்கு தருவார். உன் எலும்புகளை நீளம் உள்ளதாக்குவார். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்துக்குள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு, இரும்பு இருக்கு, நல்ல குவாலிட்டியான சிமெண்ட். இப்போ நமக்கு வாழ்க்கையில எலும்பு ஸ்ட்ரக்சர், அதுதான் எலும்புகள் எதை குறிக்கிறது? நமக்கு வாழ்வுக்கு ஆதாரம். இந்த மனித வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதுக்கான ஆதாரம், அது பொருளாதாரமும் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவே. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல். இன்னைக்கு தோட்டத்துல செழுமை இருக்க வேண்டும் என்றால், கனி கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு தண்ணீர் பாய வேண்டும்.
தண்ணீர் இல்லாத தோட்டம் எப்படி இருக்கும்? மரம் பட்டு போகும், பூ பூக்கும், காய் காய்க்காது, பலன் கொடுக்காது. அப்ப தண்ணீர் எவ்வளவு அவசியம், தோட்டத்திற்கு அது தண்ணீர் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வற்றாத நீரூற்றாய் இருப்பேன். ஒரு இன்றைக்கு தலைப்பு, நீ வற்றாத நீரூற்றாய், என் நீரூற்றை போல் உன்னை நான் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்துல நீர்நிலைகளை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். ஏரி, குளம், ஆறு, கால்வாய், குட்டை என்று பல பகுதிகள் இருக்கும். இதற்கெல்லாம் ஆதாரம் என்ன? மழை. இந்த மழை தண்ணீர் மலையில் பொழிந்து அது மேட்டிலிருந்து கீழே இறங்கி ஏரி, குளங்கள், குட்டைகள், ஆறுகள் இவைகளெல்லாம் நிரப்பி கடைசியில மீதியான தண்ணீர் கடலுக்கு போகிறது. ஆனா கடல் தண்ணீர் நமக்கு உதவாது. மழை தண்ணீர் மனித வாழ்க்கையை வளப்படுத்தும். பயிருக்கும் மழை தண்ணீர் தேவை, உயிருக்கும் மழை தண்ணீர் தேவை, மிருக ஜீவன்களுக்கும் மழை தண்ணீர் தேவை. அப்போ மழை தண்ணீர் என்பது ஒரு ஆசீர்வாதம். இப்போ அந்த வற்றாத நீரத்தை போல் இருப்பாய். அன்னைக்கு ஏரி குளம் எப்போ என்னாகும்? வற்றி போகும். ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 3 மாதம், 4 மாதம், 5 மாதங்கள் இருக்கும். அது வற்றி போகும். சில ஏரி குளங்கள் அந்த ஆறு ஆற்றங்கரையில் அருகில் இருக்குமானால் சில ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வற்றாமல் குறைபடலாம், ஆனால் வற்றாமல் இருக்கும். ஆனா எல்லா ஏரி குளங்கள், குட்டைகளும், நீர்நிலைகளுக்கும் அது பொருந்தாது. இப்போ நமக்கு ஒரு வற்றாத நீரூற்று வேண்டும். இப்ப காவிரி ஆத்துல இப்ப தண்ணி மழை பொழிகிறதுனால வருது. மற்றபடி என்ன செய்து விடுகிறது? வற்றி விடுகிறது. ஆறு வற்றி போனால் விவசாயியின் வயிறு வற்றி போகும், நமக்கு சோறு கிடைக்காது, எல்லாமே அற்று போகும். இப்போ நமக்கு ஒரு வற்றாத நீரூற்று வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எய்த்திலிருந்து ஜனங்களை புறப்பட்டு அவர் செங்கடலை கடக்க வைத்து வனாந்தரத்தின் ஊடாய் கடந்து வரும்போது அவளுக்கு தாகம் எடுக்கிறது. அவளுக்கு புதிய பாதை. அது வனாந்தரம். வனாந்தரத்துல தண்ணீர் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. வனாந்தரத்துல அது பாலைவனம், இல்ல தண்ணீருக்கான பகுதி கிடையாது. ஆனால் அந்த ஜனங்களுக்காக அங்கே ஒரு நீரூற்றுகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களையும் ஒரு நீரூற்று, ஒரு வற்றாத நீரூற்று ஏலி, அந்த இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த பாலைவனத்துல கூட ஒரு வற்றாத நீரூற்றை கர்த்தர் ஏற்படுத்த. வற்றாத நீரூற்று என்பது சுனை என்று சொல்லுவாங்க. தானாக சுரந்து வரும். அது எப்படி வரும்னே சொல்ல முடியாது. மழை பொழிந்தால் தண்ணீர்கள் புரண்டு வரும், மேட்டிலிருந்து கீழே இறங்கி வரும். அது நீரோடை. ஆனா நீரூற்று என்பது தானாகவே கசிந்து வரும். கொத்தக்கரைக்கு ஊழியத்திற்கு போயிருக்கோம் பல வருடங்களுக்கு முன்னால். அப்ப எங்களை ஒரு எஸ்டேட்டுக்கு தங்க வைத்திருந்தார். வைத்தால் அதுக்கு கீழே ஒரு பகுதி, அந்த ஊர் மக்கள் அங்கே வந்து தண்ணீர் பிடிக்கிறார்கள், அதெல்லாம் பிடித்து கொண்டு போனார்கள். நாங்க போய் பார்த்தோம். ஒரு 2 மலை குன்றுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன பிளவு போல இருக்கிறது. அதுல இருந்து குமுகும் தண்ணி வந்து கொண்டே இருந்தது. அந்த தண்ணீரை வாய்க்கால் மாதிரி போகிறது. அது தண்ணீர் பிடிக்கிறார்கள். அது போல் தொட்டியில் தேங்குகிறது. அதுதான் இந்த கோத்தக்கரி ஊர் முழுவதற்கும் அந்த தண்ணீர் சப்ளை ஆகிறது. இப்போ கேட்டேன், இது வற்றுமா? ஒரு நாளும் வற்றாது. கடும் கோடை வந்தது, பெரும் மழை வந்தது, ஆனா இதுல இருந்து தண்ணீர் எப்பொழுது இருக்கும். அதே போல திருச்செந்தூர் பகுதியில சுனை என்று சொல்லுவார்கள். அம்மன்புரம் அந்த பகுதியில மோகன் சிலாசஸ் அவர்களுக்கு தான் சொன்னா தெரியும். அவர்கள் ஒரு 1 கிலோமீட்டர் தண்ணி, ஒரு பெரிய பாலைவனம், சிவப்பு மணல். நீங்க மோகன் சிலாசஸ் அவருடைய அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா, பாடல் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா அடிக்கடி அந்த வனாந்திரத்தை காட்டுவார்கள். அது சிவப்பு மணலாக இருக்கும், மணல் குன்றுகள். அதன் நடுவே ஒரு ஊற்று இருக்கிறது, சுனை என்று சொல்லுவார்கள். நானும் கிட்டத்தட்ட என்னுடைய ஆயுசு காலங்கள் முழுவதும் அதை பார்க்கிறேன். இதுவரைக்கும் வற்றினதாக சரித்திரமே கிடையாது. என்ன, அங்க ஒரு விக்கிரகத்தை வைத்து அவருடைய ஆதிக்கத்துக்கு அது போய்விட்டது. அதனால நம்ம அதை போக விரும்புவதில்லை. ஆனா அங்க ஒரு சுனை, வற்றாத நீர் இருக்கு. தேவன் அருளுகிற ஒரு காரியம்.
எந்த ஒரு நதிக்கும் மூலம் பார்ப்பார்கள். அது ஒரு ஊற்றிலிருந்து தான் கிளம்பும். குடகிலிருந்து ஒரு ஊற்றிலிருந்து கிளம்புவதுதான் காவிரி. அதனோடு பல மழை தண்ணீர், ஓடைகள், கிளை நதிகள், உபநதிகள் எல்லாம் சேர்ந்துதான் அது பெரிய ஆறாக உருவெடுத்து அது பல இடங்களில் செழிப்பாக்குகிறது. அப்ப இன்னைக்கு ஒரு வற்றாத நீரூற்று. அப்ப நீரூற்று இருக்கிற இடத்துல செழிப்பு இருக்கும், ஒரு குளுமை இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எனக்கு அருமையான தேவச்சன, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு பாலைவனமான ஒரு வாழ்க்கை. நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன். அவர் வாக்குத்தத்தம் செய்தவர். அவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு ஒரு வற்றாத நீரூற்று, நீயே அந்த வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். எதுவுமே குறையக்கூடாது. ஒரு வற்றாத நீர். அப்போ ஒரு நீரூற்றை பார்த்தால் எப்படி ஒரு செழிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகிறதோ, அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு செழிப்பு, ஒரு சமாதானம், சந்தோஷம், அமைதி, இவைகளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், இவைகளை நான் தருவேன் என்பதற்காகத்தான் நான் உன்னை வற்றாத நீரூற்றாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஆதியாமத்தின் புஸ்தகம், யாத்திராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த ஏலியின் நீரூற்றுகள் மக்கள் எப்படி திருப்தி அடைந்தார்கள் என்று அதில் காணப்படுகிறது. இப்போ இங்கே நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நமக்கு ஒரு நீரூற்று தேவையாட்டு இருக்கு. மனிதன் களைத்து போய்விடுகிறான், சோர்ந்து போய்விடுகிறான், முயற்சி செய்கிறான், ஆனாலும் அது அவனுக்கு பற்றாமல் போய்விடுகிறது. ஆபிரகாம் ஆபிரகாம் ஆகாரை நிர்பந்தத்தினால் பெற்ற பிள்ளையோடு அனுப்புகிறார். அவளுக்கு ஒரு துருத்தி நிறையாக தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறார். துருத்தி என்றால் ஒரு பெரிய பாட்டில். சரி, மிஞ்சி போனால் ஒரு 5 லிட்டர் பிடிக்கணும்னு வைத்துக் கொள்வோமே. அதை சுமந்து கொண்டு பிள்ளையும் கூட்டிக் கொண்டு அவள் போகிறார். போவது வனாந்தரத்தின் பாதை. அவளுக்கு எங்கே தண்ணீர் கிடைக்கும்? இருந்த தண்ணீரை குடித்து விட்டார்கள். பிள்ளை தாகத்தால் தவிக்கிறது, பிள்ளை கதறுகிறது, பிள்ளை சாக போகிற நிலைமை. பிள்ளை சாவதை பார்க்க துணியாமல் அவள் தூரத்தில் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். நான் திடீர்னு அவள் கண்ணை மேல் நோக்கி பார்க்கிறாள். அவள் கண்ணீர் நின்றது. கர்த்தர் அங்கே ஒரு அதிசயத்தை செய்தார். ஆதியாமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது தண்ணீர் துறவை கண்டு அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். வனாந்தரம், துறவு என்றால் யாரோ தோண்டி இருக்கிறார்கள். இப்ப எங்க பகுதியிலெல்லாம் தாமிரபரணி ஆற்றக்கரையில இப்பொழுதுதான் வீட்டுக்குள்ளே பைப் வந்து தண்ணி வருகிறது. அந்த நாட்கள்ல பெண்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது கூட போய் அந்த ஆற்று படுகையில சின்ன சின்ன குழிகளை தோண்டுவார்கள். அந்த மணல் பரப்புக்கு தோண்டுவார்கள். அது தண்ணீர் சுரக்கும். அவ்வளவு இனிமையா இருக்கும். அந்த தண்ணீரை தான் சின்ன சின்ன கிண்ணங்களை வைத்து கோரி கோரி பெரிய குடங்கள்ல நிரப்பி நாங்கள் சுமந்து கொண்டு வீட்டுக்கு வருவோம். அந்த தண்ணீர் தான் இன்றைக்கு போர் போடுகிறார்கள், டேப் வைக்கிறார்கள், குழாய் போட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறது. அந்த நாட்களில் 1970, 75, 80 வரைக்கும் இதுதான் சூழ்நிலை. எங்கள் பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆறு ஓடுகிற பகுதி அத்தனையிலும் இப்படிதான் நாங்கள் குடி தண்ணீரை எடுப்போம். குளிப்பதற்கு குளம் ஏறி இருக்கும். குடி தண்ணீர் அவ்வளவு சுவையாக இனிமையாக இருக்கும். சமையல் அவ்வளவு இனிமையாக டேஸ்டாக இருக்கும். ஏன்னா அது ஒரு நீரூற்று. இதுவரைக்கும் வற்றாத ஒரு நீர். இப்போ மனிதனுக்கு எது தேவையோ அதை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்போ நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது, அவரை பார்க்காத வரைக்கும் நமக்கு கண்ணீர். இன்னைக்கு அநேகர் ஏன் அழுது கொண்டிருக்கிறார்கள்? அழுது கொண்டிருக்கிறவர்களை போய் பாருங்கள். அவர்கள் கண்கள் கர்த்தரை பார்க்காததுனால்தான் அழுது கொண்டிருக்கிறார். பிரச்சனையை மாத்திரம்தான் பார்க்கிறார்கள். இங்க உங்களுக்கு எனக்கு இல்லாத பிரச்சனையா? எத்தனை பேருக்கு என்ன விதமான பிரச்சனை? சரீரத்துல பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, வாழ்க்கையே ஒரு பிரச்சனை தான். நீங்கள் யாரும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா நம்மளை பார்த்தா ராஜா வீட்டு பிள்ளைகள் மாதிரி இருக்கிறோம். எதுக்காக? நாம பிரச்சனைகளை பார்த்து அழுகிறவர்கள் அல்ல, கர்த்தரை நோக்கி தொழுது கொள்கிறவர். ஆனா எப்போ ஆகார்
பிரச்சனையை பார்த்து அழுது கொண்டிருந்தபடி கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தாலோ கர்த்தர் கண்களை திறந்தாராம். வேதத்தை காண முடிய கண்களை திறந்தாலும் என்று வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. நம்முடைய அதிசயங்களை காண முடிய கண்களை திறந்தரலும் என்று தாவீது சொல்லுகிறார். அப்ப இதுக்கு ஒரு விசுவாச கண்ணு வேணும். இன்னைக்கு நம்ம பிரச்சனையே பார்த்து 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 அழுகிறதுனால தான் நமக்கு தீர்வும் கிடைக்கவில்லை. அதுக்கு நம்ம தாகமும் தீர்த்தப்பாடு இல்லை. ஆனால் அது மத்தியில கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு அங்கு ஒரு சொல்யூஷனை வைத்திருப்பார். இப்ப இவளுக்கு தாகம், வனாந்திரம், பாதகமான சூழ்நிலை. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நீ போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நம்முடைய வழியை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். இந்த பாதையில தான் ஆகார் வருவா, சிக்கி திணறுவா, என்னை நோக்கி முதலே அவர் காட்டியிருக்கலாமே, காட்டல. எப்ப அவருடைய கண்கள் மேல பார்த்ததோ அப்பொழுதுதான் கண்களை கர்த்தர் திறந்தார். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை பார்த்தா நமக்கு கண்ணீர் தான். ஆனா பிரச்சனை தீர்க்க வல்லவர் இயேசு கிறிஸ்து மேல் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு அங்கே ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். இங்க ஒரு துறவு, இது யார் தோணாங்கன்னு தெரியல. ஏன்னா ஈசாக்கு தான் நிறைய துறவு தோண்டினான். ஆபிரகாம்லாம் அதுக்கப்புறம் ஈசாக்கு தான் நிறைய துறவுகளை தோண்டினான். அதெல்லாம் பிறகுதான். இங்க ஒரு கிணறு, ஆங்கிலத்துல வெல் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெல்லுன்ற ஒரு 50 அடி 100 அடி ஆழம் இல்லை. அத்தங்கரையில் சுமார் ஒரு அடி தோண்டினால் எப்படி வருமோ அதே போல தோண்டப்பட்ட ஒரு பகுதி. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆற்றங்கரை கிடையாது, ஏரிக்கரை கிடையாது, நீர்நிலைகள் எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு வனாந்தரம். ஆனா அதுல தண்ணீர் சுரக்கிறது. அந்த தண்ணீரை எடுத்து பருகிறாள். பிள்ளையின் தாழ்ந்தது, பிள்ளை பிழைத்தது, வனாந்திரத்துல இந்த பிள்ளை வளர்கிறது. அந்த நீரூற்று இன்றைக்கும் இருக்கிறது. அது ஜம் நீரூற்று என்று சொல்லி இஸ்லாமியர்கள் தன்னுடைய பொறுப்பில் வைத்திருக்கிறார். மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு போகும் பாதையில அது இன்றைக்கும் வைக்கிறது. எங்கே பார்த்தாலும் பெட்ரோல் கிடைக்கிற அந்த ஊர்ல அந்த ஒரு தண்ணீர் வற்றாத தண்ணீரா இருக்கிறது. அது இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் ஹஜ் யாத்திரைக்கு போகும்போது அதை புனித நீர் என்று எடுத்து சாத்தானை துரத்துவதற்கு அந்த தண்ணீரை பாட்டில கொண்டு வருவார்கள். அதை சென்னைக்கு வீடுகளை கொண்டு வந்து வீட்டு மூலைகளிலே அதை கெட்டி வைத்திருப்பார்கள், மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள். புனித நீர் என்று சொல்லுகிறார். சரி, அது அவருடைய நம்பிக்கை. அது உண்மையிலே புனிதமான நீர் தான். எனது ஆண்டவர் உருவாக்கின ஒரு நீரூற்று. அது இன்னைக்கு இஸ்லாமிய கருத்துல அவர்களும் நம்முடைய யெகோவா தேவனை வழிபட்டவர்கள். அதனால இப்ப அது ஒரு பெரிய தர்க்கத்துக்குரிய காரியம் அல்ல, அது உண்மை. இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. தேவன் ஒன்றை திறந்தால் அதை யாராலும் கூட்ட முடியாது. தேவன் அடைத்து விட்டால் அதை யாராலும் திறக்க முடியாது. ஆனா உன்னுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆனா நாம பிரச்சனையே தானே பார்க்கிறோம். அதனால தான் நம்ம வற்றி போய் விடுகிறோம். வற்றின நீரூட்டாய் மாறிவிடும். அதாவது சொந்த முயற்சி. அவ கொண்டு வந்த தண்ணீர் ஒரு நாளைக்கு கூட பத்தாது. இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிற ஆஸ்தியும் நம்முடைய செல்வமும் நம்முடைய ஒரு நாளைக்கு பத்தாது. இன்னைக்கு ஒரு சின்ன வியாதி வந்தா 10 லட்சம் ரூபாய் பணம் அவுட்டா போயிடும். டெஸ்ட் பண்றதுலயே 10 லட்சம் போயிடும். அது வியாதி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே 10 லட்சத்தை முடிச்சிருவோம். இன்னைக்கு அப்படி இருக்கு. ஆனா தேவன் நம்ம எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். ஒரு வற்றாத நீர் நம்முடைய பாதையில இருக்கிறது. சிறந்த வற்றாத நீர் கடைசியில பாரு. இன்னைக்கு நீ பிரச்சனை மத்தியில நீ யாரை நோக்கி பார்க்கிறாய்? அப்போ இங்கே உங்களுக்கு வற்றிய நீரூற்று. தன் கையில் இருந்த தண்ணீர் வற்றி போய் விட்டது. நம்பிக்கை அற்று போய் விட்டது. அந்த சூழ்நிலையில நம்பத்தகுந்த கண்மலை நோக்கி பார்க்கும்போது அந்த கண்மலையில் இருந்து தண்ணீர் புரண்டு வரும். இதையும் நம்ம அந்த வனாந்தர பயணத்துல இஸ்ரவேலர்களுக்கு எபிரேயர்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்துல கண்மலையை பிளந்து தாகத்தை தீர்த்தவர் அன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நன்றாக தெரிந்து கொண்டு பிரச்சனை மத்தியில அழுது புலம்பிக் கொண்டிருப்பதை காட்டிலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவர் அற்புதங்களை செய்வார். ஏன்னா உனக்கு அவர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு வற்றி போன நிலைமையில் இருக்கலாம், செல்வம் அற்று போன நிலைமையில் இருக்கலாம், 0 லெவலுக்கு வந்திருக்கலாம், கிரவுண்ட் லெவலுக்கு வந்திருக்கலாம், வனாந்திரமாக இருக்கலாம். ஆனா சோர்ந்து போகாத, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். நிச்சயமாகவே ஆகாரின் கண்களை திறந்தது போல உன்னுடைய கண்களை திறப்பார். அதிசயத்தை காண்பாய். ஒரு வற்றாத நீரூற்று உண்டாயிருப்பதை நீ பார்த்து
நீ திருப்தி அடைவாய். ஹalleluya. சரி, அப்ப இது ஒரு வற்றி போன நீரூற்று. இன்னொரு சில நீரூற்று இருக்கு. அஹ் இன்னொரு நீரூற்று இருக்கு. அந்த நீரூற்று என்ன தெரியுமா? அது கசப்பான நீரூற்று. அதுவும் ஜனங்களுக்கு வந்ததா மாறா. தண்ணி கிடைச்சது, இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள், கிடைச்ச தண்ணீர் கொஞ்சம். ஆளுக்கு ஒரு சுண்டவரல தொட்டு நாக்குல வச்சா கூட பத்தாது. கிடைச்ச தண்ணீர் கசப்பான தண்ணீர். ஆனா அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றினால் அது போதுமானதாக இல்லை. அதுக்கு பிறகுதான் 7 நீரூற்றண்டைக்கு அவளை கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அதனால்தான் எப்பொழுதுமே நமக்கு இது போதும் நம்ம ஒரு லிமிட்டேஷன் வைக்கவே கூடாது. ஆண்டவரே எனக்கு இது போதும்னு சொல்லவே கூடாது. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் ஏதோ அது எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு வரமுறையே வைக்காதீங்க. இவ்வளவு அவ்வளவு இந்த கால்குலேஷன் இந்த இதெல்லாம் வைக்கவே வைக்காதீங்க. அவர் அளவு பார்க்காமல் செய்கிற தேவன். சரி, அது போகட்டும். இன்றைக்கு கசப்பான நீரூற்றுகள் இருக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரரே, என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் அத்திமரம் ஒலிவ பழங்களையும் அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே நீரூற்று ஓர்ப்பான நீரூற்று ஜலத்தை கொடுக்க மாட்டாது. தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. இது எதில் எழுதப்பட்டிருக்கு? யாக்கோபு 3:12. இப்போ ஓர்ப்பான நீரூற்று. இன்னைக்கு கடற்கரையில போய் பாருங்க, தண்ணி உப்பா இருக்கும், ஓவர்ப்பு. சில கோயம்புத்தூர் பகுதி, திருப்பூர் பகுதி, இன்னும் தென் தமிழ்நாடு பகுதிகள், ராமநாதபுரம், இங்கேயெல்லாம் ஆழ்கிணறு தோண்டி தண்ணீர் எடுத்தாலும் அது குடிப்பதற்கு உகந்ததாக இருக்காது. அது நம்ம சரீரத்துக்கு கேடு உண்டாகும். தண்ணீர் தானே நினைக்கக்கூடாது. சமைக்க உதவாது, குளிக்க உதவாது, சோப்பு போட்டா கரையாது. ஆனா தண்ணி நிறைய இருக்கும், ஆனா ஒண்ணுக்கும் உதவாது. சவுர் தண்ணின்னு சொல்லுவாங்க, சல்பர் என்று சொல்லுவாங்க, இப்படி பல விதத்துல இன்னைக்கு ரசாயன பெயர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சரீரத்துக்கு கேடு உண்டாக்கும். அது ஆரோக்கியமற்ற ஒரு தண்ணீர். அதான் ஓர்ப்பான தண்ணீர். இன்னைக்கு மாற்றுவதற்கு விஞ்ஞானத்தை பயன்படுத்தினாலும் எல்லாருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு அதை மாற்ற முடியாது. கடல் தண்ணி தான். அதை மாற்ற முயற்சி தான் நமக்கு நஷ்டம் கஷ்டம்தான் வரும். இப்போ ஓர்ப்பான தண்ணீர், இன்னைக்கு நிறைய இடத்துல ஓர்ப்பான தண்ணீர் இருக்கிறது. எரிகோ என்ற ஒரு பட்டணம் இருந்து அந்த பட்டணத்தை யோசுவா சபித்து விட்டான். அதன்படி அது சாபமாயிற்று. இப்ப எலிசா காலத்துல அந்த பட்டணத்துல சில ஊழியக்காரர்களை அவன் வைத்து பராமரித்து வருகிறான். அவர்களை பார்ப்பதற்கு எலிசாங்கே போகிறான். போனா மட்டும் சொல்றாங்க, எப்பா பட்டணம் சூப்பரா இருக்கு, நல்லாதான் இருக்கு, காற்று இருக்கு, எல்லாம் இருக்கு, வெளிச்சம் எல்லாம் இருக்கு, நல்ல இதமான கிளைமேட். ஆனா தண்ணி வாயில வைக்க முடியலையே. இப்போ நீங்க ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு இடத்த வாங்குறீங்க. முதல்ல போய் நீங்க இடத்த பார்த்தோன்னே என்ன செய்வீங்க? தண்ணி எப்படி இருக்கு? நான் ஒரு 4-5 கேள்வி வைத்திருப்போம். அது பிரதானமானது தண்ணி எப்படி இருக்கு, எத்தனை அடியில இருக்கு, அது குளிக்க உதவுமா, சமைக்க உதவுமா என்று எல்லாத்தையும் என்ன செய்வோம்? தண்ணீரை பிரதானப்படுத்தி அதை நாம் என்ன செய்வோம்? முக்கியப்படுத்துவோம். தண்ணி இல்லாத இடத்துல போய் நம்ம எப்படி வாழ முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, தண்ணி ஐயா அங்க தண்ணி இருக்குங்க, 10 அடி தோண்டவங்க தண்ணி, போர்லாம் போட வேண்டாம், ஹேண்ட் பம்ப் போட்டாலே தண்ணி வரும். வாயில வச்சு பாருங்க, உப்பா இருக்கும். உடனே அந்த இடத்த வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. அதுல எப்படி நம்ம கட்டடம் கட்டுறதுக்கு கூட இன்னைக்கு என்ன வேணும்? நல்ல தண்ணி வேணும். இல்லைன்னா தான் மெட்ராஸ்ல அத்தனை பேரும் கடல் தண்ணியும் கடல் மண்ணையும் வச்சு வீட்டை கட்டிடுவானே. ஏன் முடியல? அது உப்பு. அப்ப கட்டடம் கட்டுறதுக்கே நல்ல தண்ணி வேண்டியது. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஸ்திரப்படுவதற்கு, உயிர் வாழ்வதற்கு நல்ல தண்ணீர் தேவை. உப்புள்ள தண்ணியை குடிச்சா கிட்னி அவுட்டு, ஹார்ட் ப்ராப்ளம், பிபி ஏறும், எல்லாமே ஏறும். சரீரத்தை கெடுத்து விடும், சிதைத்து விடும். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிற தண்ணி உப்பா இருக்கு. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை பாருங்க, கசப்பு. வாழ்க்கையை கசந்து வச்சு என்ன வாழ்க்கை அடப்போம்ப்பா, என்ன வாழ்க்கை வாழ்க்கை.
எல்லாத்துக்கும் நஷ்டம். எதை தொட்டாலும் கஷ்டம். எதுவுமே விளங்க மாட்டேங்குது. ஒன்றும் உருப்படி இல்லை. தொழில் செய்தா நஷ்டம். எது சாப்பிட்டாலும் உடம்பு கொட்ட மாட்டேங்குது. எப்ப பாரு பிரச்சனை. எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு பாடு. இதே வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு கசப்பு. சிலருக்கு இன்னைக்கு திருமண வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள், வேலையில கசப்பு. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு திருப்தியற்ற தன்மை, ஒரு கசந்து போன ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கசந்த வாழ்க்கையை நான் மதுரமாய் மாற்றுவேன். எப்படி மாத்துவாரு? ஒரு சம்பவத்தை சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்னேன், எரிகோ பட்டணத்துல உள்ள தண்ணி கஷ்டம். எலிசாங்க விசிட் வர்றாரு. உடனே இந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, ஐயா தண்ணி இருக்கு, ஆனா ஒண்ணுக்கும் ஆகாதியா. அப்படியா என்று சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும், முதல்ல 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் ம். எலிசாவை நோக்கி, ம். இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி ம். இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, கெட்டது, தண்ணீரோ கெட்டது. நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். தண்ணீர் கெட்டு போச்சுன்னா நிலமும் பாழாகி போய்விடும். இப்போ 21ஆம் வருஷம் 21. அவன் நீருற்றண்டைக்கு போய் அவன் நீருற்றண்டைக்கு போறான். அந்த ஊருக்கு தண்ணி சப்ளை பண்ண நீருற்றண்டைக்கு போகிறான். போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக மாற்றினேன், இனி இதனால் சாவும் வராது, இனி இதனால் சாபம் வராது, நிலப்பாழும் நிலப்பாடும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்ப இந்த ஊர் மேல ஒரு சாபம். அப்ப இந்த உப்பான தண்ணி வந்து ஒரு சாபம். நிலம் பாழா போறது ஒரு சாபம். அப்ப இந்த சாபத்தை நீக்கணும்னா ஒரு உப்பு போடணும். அது என்ன உப்பு? இன்னைக்கு உப்பு கொஞ்சம் பாருங்க. உப்பு சில வாழ்க்கையில ரொம்ப சுகத்தை கொடுக்கும், சுவை கொடுக்கும். உப்பு நல்ல பொருட்களை சுத்தமாக்குற சில பொருட்களுக்கு உப்பு தேவை. சுத்திகரிப்புக்கும் ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் உப்பு தேவையாக இருக்கிறது. சில பொருட்கள், மீன் போன்ற பொருட்களை பதப்படுத்துவதற்கு உப்பு தேவை. இப்ப உப்பு சரியான அளவாக இருந்தால் அது வாழ்க்கைக்கு சுவை கொடுப்பதா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கசந்து போன ஒரு வாழ்க்கை, குறைவுள்ள ஒரு வாழ்க்கை, பற்றி போன தண்ணீர், அது கசப்பான தண்ணீர். இதை எப்படி மதுரமாகி மாற்ற முடியும் என்றால் ஒரு உப்பு சேர்க்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 16 4ஆம் வசனம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே நீ பிறந்த நாளிலே தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. துணிகளில் சுத்தப்படவும் இல்லை. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிறக்கிறோம், ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைய என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். தண்ணீரினால் கழுவி உப்பினால் என்ன செய்யணுமா? சுத்திகரிக்கணும். அப்ப நமக்கு ஏன் இந்த வற்றிய நீரூற்று, கசந்து போன ஒரு வாழ்க்கை, இதை நாம் கொஞ்சம் தியானத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப நமக்குள் ஏதோ ஒரு சாபமான காரியங்கள் இருக்கிறது. அப்ப அந்த சாபங்களை நீக்குவதற்கு அன்னைக்கு எலிசா செய்தது போல உப்பு நமக்குள் ஏற்றப்பட வேண்டும். அந்த உப்பு என்ன? அந்த உப்பினால் நாம் கழுவப்பட வேண்டும். அந்த உப்பு என்ன? இப்பொழுது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 119:9. சங்கீதம் 119:9ஆம் வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறது, உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறான். அப்போ ஒரு தண்ணீர் பாழாமல் இருக்க வேண்டும் என்றால் எலிசாங்க உப்பை போடுகிறான். அதே போல நீ பாழாகாமல் இருக்க வேண்டும் என்றால்
வற்றாத நீரூற்றாய் இருக்க வேண்டும் என்றால் கசந்த மாறாவாய் இல்லாமல் மதுரமான மாறாவாய் மாற வேண்டும் என்றால் உமக்குள் ஒரு உப்பு போட வேண்டும். அந்த உப்பு கர்த்தருடைய வசனம். இந்த வசனம் ஒரு மனிதனுடைய பாவத்தை நீக்குகிறது. இந்த வசனம் ஒரு மனிதனுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. இந்த வசனம் பரிசுத்த அபிஷேகத்தை கொடுக்கிறது. இந்த வசனம் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏன்னா அது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறது. அப்ப உன்னை ஒரு வற்றிய நீரூற்று, ஓர்ப்பான நீரூற்றிலிருந்து தித்திப்பான நீரூற்றாய் மாற்றுவது எது? கர்த்தருடைய வசனம். இன்னைக்கு அனைவருடைய சாட்சிகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அவர்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். பாழான ஒரு வாழ்க்கை, குடிச்சு வெறிச்சு தப்பு பண்ணி கொலை பண்ணி எல்லாம் ஏமாத்தி திருடி இப்படி பலவிதமான கசந்து போன ஒரு வாழ்க்கை. உலகமே அவர்களை வெறுக்கும். கெட்டிய மனைவி கூட எட்டி உதைக்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட கசந்து போன வாழ்க்கை. அவன் சாக துடிக்கிறான். நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, என் வாழ்க்கையை முடிந்து போனால் பரவாயில்லை, நான் எப்படி பாழும் சாபமா இருக்கிறேன் என்று சொல்லி கடைசியில விருத்தி அடைந்து சாக போகும்போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்தித்து தன் வசனத்தை அவனுக்கு கொடுக்கிறார். கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறார். கைலாசம் என்ற ஒரு சகோதரர், அவர் போட்டோஸ்ல வேலை செய்தார். இந்து மனிதர், தீவிர ஐயப்ப பக்தர். கடன் வாங்கியாவது பூஜை நடத்தி 10 பேரை 15 பேரை மலைக்கு கூட்டு போவாரு. அதுக்கு இவருக்கு ஏதோ குருவோ ஏதோ ஒரு பட்டம் கொடுப்பாங்களாம். நிறைய பேரை கூட்டு போனான். அப்படிப்பட்ட ஆளு. ஆக அந்த 40 நாள் ஒழுங்கா இருப்பாரு. அதுக்கு வர குடிச்சு வெறிச்சு எல்லாம் கூத்தடிச்சு கும்மாளம் அடிச்சு சீரழிச்சுடுவாரு. இவருக்கு சம்பளமே வராது. அங்க கையெழுத்து போடுறதுக்கு ஒருத்தர் ₹1 ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டி விட்ட கையெழுத்து வாங்குவாராம், அவருக்கு ஆசைப்பட்டு. அப்படிப்பட்ட வறுமை. ஆகவே இது ஆனா ஜம்பத்துக்கு என்ன செய்வாரு? கடன் வாங்கி எல்லாம் செய்வார், பூஜை செய்வார், எல்லாம் செய்வாரு. அந்த பகுதியில், அந்த அவர் வாழ்கிற பகுதியில் அவர் ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி தோரணை கட்டிக்கிடுவார். ஆக இப்படியே பல வருடங்கள் போயிடுச்சு. கழுத்தை நெருக்க ஆரம்பித்தது. கடன்காரர்கள், கடன் தொல்லைகள், சம்பளம் இல்லாத சூழ்நிலை. அவை இவர் என்ன செத்துறணும், இந்த வாழ்க்கையே வேண்டாம், நம்ம இவ்வளவு சாமியை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி சேத்பட்டு ரயில்வே ஸ்டேஷனை இறங்குகிறார். கோட்டை பீச் ஸ்டேஷன்ல ஏறி சேத்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குகிறார். இறங்கும் போது ஒரு பெரியவர் ஒரு டாக்ஸ் கொடுக்கிறார். இதை ஒரு அலட்சியமா வாங்கி பைக்ல வச்சுட்டார். சட்ட பைக்ல வச்சுட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டார். போனா மனைவி பிள்ளைகள் தூங்கின உடனே மறித்து விட வேண்டும். இந்த நுங்கம்பாக்கம் சுடுகாட்டுக்கு பின்பக்கம், அந்த கூவத்துக்கு அந்த பக்கம் MCC காலேஜுக்கு எதிர்புறத்துல குடிசைகளாக இருந்தது. இப்பொழுது அதெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. அதுல ஒரு 500-600 வீடு இருக்கும் குடிசைகள். அந்த பகுதியில் தான் இவருடைய சாம்ராஜ்யம். அவை எல்லாம் தூங்கின பிறகு நைட்டு செத்துறன்னு சொல்லி நல்லா குளிச்சு சட்டையை மாட்டி மனைவி பிள்ளைகள்லாம் தூங்கின பிறகு அவர் குடிசைக்குள்ள கயிறை மாட்டி தூக்கு தொங்க போறாரு. அப்போ அவர் மேல இருந்து பார்க்கும்போது மனைவி பிள்ளைகளும் தரையில படுத்திருக்காங்க. அதை பார்த்தோம், ஐயோ அப்படின்னு சொல்லி நெஞ்சில கையை வச்சிருக்காரு. ஆனா அந்த ஒரு மரண பயம் வரத்தானே செய்யும், வச்சிருக்காரு. அப்போ அந்த சட்டை பைக்குல இருந்த அந்த பேப்பர் அப்படியே தென்பட்டிருக்கு. என்னடா அது பேப்பர், அடடா எவனோ கொடுத்தானேன்னு சொல்லி வாங்கி படித்தாரு. அது ஜீவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளை அப்படியே கழுத்தை அந்த தூக்கு கயத்துக்குள் மாட்டிக்கொண்டு படித்து கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தைகள் இவருக்கு நம்பிக்கை கொடுக்கும். திடீர்னு மனைவி முழித்து பார்க்கறாங்க, இவரு தொங்குற நிலைமையில நிற்கிறார். கூச்சல் போட்டு கும்மாளம் போட்டு காப்பாத்திட்டாங்க வாங்கி, அது சாகல. ஆனா அதுக்கு வரை அவர் வாழ்கிறார். இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறார். பாஸ்டர் மோகன் சபையில அவர் மூப்பராக இருக்கார். அவருடைய பெயர், பழைய பேர் கைலாசம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு பாருங்க, அவருடைய பிள்ளைகள் திருமணம் எல்லாம் நடத்தி மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இப்ப அந்த பகுதியில இல்ல, அரசாங்கம் கொடுத்த கண்ணைனாரு ஏதோ ஒரு ஏரியா துறப்பாக்கம் எங்கேயோ அவன் மாறி போயிட்டாங்க. நல்லதான், தொடர்புல இல்லாம போயிட்டாரு. ஆனா பாஸ்டர் மோகன் சபையில இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கை, வற்றி போன வாழ்க்கை, வருமானம் இல்லாத வற்றி போன ஒரு வாழ்க்கை. அந்த சூழ்நிலையில அவரை உயிர்ப்பித்தது கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்தை வாசித்து
அது யார் கொடுத்தது என்று பார்த்து அதில் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அவர்களை தேடி போயிருக்கிறார். அவர்கள் சரியாக வழி நடத்தி நல்ல சபையில் பொது அனுப்பி வைத்து இன்னைக்கு சபையில அவர் மாத்திரமல்ல, எத்தனை ஜனங்களை ஐயப்ப பூஜைக்கு அழைத்து சென்றாரோ அதற்கு அதிகமான மக்களை இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதான் வற்றி போன நீரூற்று, கசப்பான ஒரு நீரூற்று இன்னைக்கு மதுரமாய் மாறிற்று. மதுரமாய் மாத்தினது என்ன? இந்த டிராக்ஸ்ல இருந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தை. இன்னைக்கு நாம எதனால வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கை தானே. ஆனால் எந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம்? ஆண்டவர்கள் சொல்லியிருக்காருப்பா, இந்த வார்த்தை ஒரு நாள் பொய்த்து போகும். இந்த வார்த்தை தான் நம்மை மனமகிழ்ச்சியா வைத்திருக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை செய்ய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை வற்றாத நீரூற்றாய் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ இன்னைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? கசப்பான நீரூற்றாய் இருக்கிறாயா? அல்லது குறைவான தண்ணீர் உள்ள வற்றி போன நீரூற்றாய் இருக்கிறாயா? சோர்ந்து போக்காத. இனி உன் வாழ்க்கை தித்திப்பான நீரூற்று. உன்னுடைய வார்த்தைகள் தித்திப்பானது. உன் வாழ்க்கை ஒரு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். தித்திப்பு என்றால் இப்போ கசப்பையாட்டை கொடுக்க சாப்பிட மாட்டான். ஒரு சாக்லேட்டை கொடுக்க சாப்பிடுவான். ஏனென்றால் அதில் உள்ள இனிமை. அதே போல உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக மாறுவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நீ இனிமையாய் மாறுவாய். இதுதான் இனிப்பான நீரூற்று. சரி, இப்ப நீங்க நீரூற்று இருக்கு. நீரூற்றுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். சமீபத்துல செய்தி பார்த்திருப்பீர்கள். அது ஒரு ஜாதி பிரச்சனையாக பரவலாக பேசப்பட்டது. ஒரு கிராமத்துல, புதுவையில் என்கிற ஒரு கிராமத்துல, புதுக்கோட்டை மாவட்டம் என்று நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் வாழ்கிற பகுதியில மூர்க்க வெறி கொண்டு மனித கழிவுகளை அந்த தொட்டியிலே போட்டு விட்டார்கள். இவ்வளவுக்கும் அது பாதுகாப்பான ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா தொட்டி தான். அதுல ஒன்று போட்டாங்க. காரணம் என்ன? ஊர் காவல் அன்னைக்கு இல்லாததுனால இந்த சமரம். அப்போ நமக்கு ஒரு நீரூற்றுக்கு எங்கள் பகுதியிலெல்லாம் ஏரி, குளங்கள், குட்டைகள் இருக்கும். அதற்கு காவலர்கள் இருப்பார். தலையாரி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஊர்காவல் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஊர்ல இருந்து, கிராமத்துல இருந்து சம்பளம் கொடுப்பாங்க. ஏன்னா ஏரி, குளம் உடைஞ்சிடக்கூடாது. உடைஞ்சா ஊர்கள்லாம் அழிந்து விடும், வெள்ளாமை அழிந்து விடும். ஏன்னா மீன் வளர்ப்பார்கள். பொறாமையில விஷத்தை கலந்து விடக்கூடாது. மக்கள் அதுல தான் குளிப்பார்கள். சிலர் வந்து அந்த தண்ணீரை எடுத்து தான் காய்ச்சி வருவார். இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்களை பராமரிப்பதற்கு தலையாரி என்னெல்லாம் சொல்லுவார்கள். சில ஆட்களை வைத்திருக்கலாம். வெட்டியார் இருந்தால் சுடுகாடு. ஆனா தலையாரி இந்த மாதிரி சில ஆட்களை வைத்து அவர்கள் அதை பராமரித்து வருவார்கள். அந்த குளங்களை, ஏரி நீர்நிலைகளை பாதுகாத்து வருவார்கள். அப்போ ஒரு நீர்நிலைக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம். இன்னைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு அவசியம். பிசாசு ஆண்டோட்ட சொல்றான். ஆண்டோட்ட பெர்மிஷன் கேட்டான். சரி போப்பா, ஜீவனை மட்டும் எடுக்காத. அது எப்படி நான் முடியும்? நான் எப்படி அவன் கிட்ட போவேன்? யோபு 1:10 வாசிக்கலாம். யோபு 1:10. நீர் அவனையும் வீட்டையும் அவன் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அடைக்கவில்லையோ? வேலி அடைக்கவில்லையோ? சாத்தான தெரியுது, சும்மா வந்து வர முடியாது. இன்னைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி ஒரு வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான வேலி, அக்கினியினால் உண்டான மதிர்ச்சுவர், கோட்டையும் அரணுமாய் இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்ப அந்த கோட்டை ரத்த கோட்டை, அரண் என்பது அக்கினி. இந்த ரெண்டையும் தாண்டி எவன் வர முடியும்? முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கண்டால் சாத்தான் விலகி போவான். நான் சிலுவையில சாத்தானை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஜெயம் எடுத்திருக்கிறார். அப்ப அந்த நெருப்பு பக்கத்துல வெளிச்சத்தை கண்டா அவனுடைய கண்ணு கூசு, கிட்ட வரவே மாட்டான். அப்போ அந்த அக்கினி மதிர்ச்சுவராய் இருக்கிறார், ரத்த கோட்டையாய் இருக்கிறார். உனக்கு ஒரு வேலி இருக்கு. யாருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வேலி இருக்கிறது. அதே போல இன்னைக்கு உனக்கு ஒரு இதை உன்னத பாட்டுல எழுதப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டு 4:12 அதையும் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4:12.
சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, அடைக்கப்பட்ட தோட்டமும் நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறை கட்டப்பட்ட நீரூற்றும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் முத்தரிக்கப்பட்ட கிணறு. கிணறு இருந்ததுன்னா சீல் பண்ணி இருக்கு. உன் நீரூற்றுகள் சுற்றிலும் மறைப்பு கட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தோட்டத்துக்கு ஒரு ஃபென்சிங், வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ப்ரொடெக்டட் ஜோன்ல நீ இருக்கிறாய். இது நம்முடைய கண்களுக்கு புரியாது, நான் சாத்தானுக்கு தெரியுதே. அவன் சொல்றானே, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். நீ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனா இருந்து பாரு, உனக்கு ஒரு மதிச்சுவல் இருக்கும். அல்ல விசுவாசமா அறிக்கை செய்யும். ஆண்டவரே, அடைய குடும்பத்தை உடைய அக்கினி மதிச்சுவர் மூடிக்கொள்ளட்டும், உடைய ரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் அந்த பாதுகாப்பின் உத்தரவாதத்தை நமக்கு தருகிறார். அதான் தாவீது மிக அழகாய் பாடுவான். 2 வசனத்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 61:4. சங்கீதம் 61:4. நான் உன்னுடைய கூடாரத்தில் நான் உடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். சதா காலமும் தங்குவேன். உங்கள் செட்டைகளின் மறைவிலே ஆ, நாம எப்பொழுதும் அவருக்குள்ள இருக்கணும், அவருடைய தேடணும். அவர் தமது செட்டையின் நிழலுக்குள்ள நம்ம என்ன செய்வாராம்? மூடுவார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கும்? தன் செட்டைக்குள் வைத்து பாதுகாக்கும். அதே போல கர்த்தரும் உன்னை தன் செட்டைக்குள் வைத்து பாதுகாக்கிறார். நீ வேலடைக்கப்பட்டிருக்கிறாய், கர்த்தருடைய செட்டை உன்னை மூடி இருக்கிறது. சங்கீதம் 91:1 அதையும் வாசிக்கலாம். உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் வந்து தாங்குவான். அப்போ ஒரு நிழல், ஒரு நீருற்று வற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு நிழல் வேணும். இப்ப சில நீருற்று பகுதிகளெல்லாம் பாருங்க, ஏரி குளங்கள் எல்லாம் பாருங்க, சுற்றிலும் மரங்களை வைப்பார்கள். மரங்கள் எதற்காக? அது ஒரு நிழல் வேண்டும் என்பதற்காக. தண்ணீர் வற்றாமல் இருப்பதற்கு ஒரு நிழலும் தேவை, சூரிய ஒளியும் தேவை. அதனால அந்த மரங்கள் எல்லாம் சோலை போல சுற்றி வைக்கப்பட்டிருக்கும். இப்ப எனக்கு அருமையான தேவச்சாரமே, இன்னைக்கு உன்னதமானவருடைய செட்டை நிழல் உன்மேல் இருக்கிறது. ஏன்னா உடைய தண்ணீர் வற்றி போகக்கூடாது, உன் தண்ணீரை யாரும் திருடி விடக்கூடாது. அப்ப நிழல் உன்னை வற்றாமல் பாதுகாத்துக் கொள்கிறது. உனக்கு அங்க வேலி, உன்னை யாரும் தண்ணீரை மொண்டு அதை விரயமாக்கி விடக்கூடாது, அல்லது விஷத்தை கலந்து விடக்கூடாது. விஷத்தை கலப்பது யாரு? சாத்தான். அதை பாழாக்குறது யாரு? சாத்தான். அப்போ அதுக்கு ஒரு வேலி அடைக்கிறார். நம்முடைய சத்துருக்குள் உன்னை மேற்கொண்டு விடாதபடி கர்த்தர் செய்றாரு, வேலி அடைக்கிறார், ஒரு நிழலாய் இருக்கிறார். இப்பேற்பட்ட தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நன்றா தெரிந்து கொள்ளுங்கள், நீ இன்னைக்கு வற்றி போல நீருட்டா இருக்கலாம், ஆகாரை போல தேவ நோக்கி பார். கசந்த ஒண்ணுக்கும் உதவாத பாழான சாபமுள்ள நீருட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எலிசாவிடத்துல வேண்டிக் கொண்டது போல கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உப்பு என்னும் வசனத்தை உனக்குள் போட்டு உன்னை அவர் சுத்திகரிப்பார். பாவத்தின் ஜென்மம் நாம, தாய் நம்மை பாவத்தில் கற்பம் தரிக்கிறார். அப்ப அந்த பாவத்தில் பிறந்த நம்மை அந்த ரத்தத்தினால் கழுவி அந்த உப்பினால் நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சானமே, அது மாத்திரமல்ல, வேலி அடைத்து பாதுகாக்கிறார். தன் நிழலை உண்மையில் பரப்பி நீ வற்றி போகாதபடி குளுமையா இருக்கும்படி அவர் பாதுகாக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்போ இன்றைக்கு உன்னை ஒரு வற்றாத நீரூற்றை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் நீரூற்றாய் இருக்கும் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அது யாக்கோபின் கிணத்து தண்ணீர். நீ எவ்வளவுதான் குடிச்சாலும் தாகம் எடுக்கும். ஆனா நான் உனக்கு ஒரு தண்ணீர் தந்தால் அது ஒரு நாளும் உனக்கு
தாகம் எடுக்காது, நீ வற்றாத நீரூற்றாய் இருப்பாய் என்று சமாளித்து சொல்லுகிறார். இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? நான் தான்ப்பா அந்த வற்றாத நீரூற்று. நான் உனக்குள்ள வந்து விட்டால் நீ வற்றாத நீரூற்றாய் மாறுவாய். உனக்குள்ளாக இருந்த இந்த ஜீவ நீரூற்று சொர்ந்து கொண்டே இருக்கும். ஜீவன் என்றால் அது அழியாதது, நிரந்தரமானது, நிலையானது. அப்போ உனக்குள்ளாக இருந்த இந்த ஜீவ நீரூற்று புரண்டு கொண்டே வரும். அப்ப எனக்கு அருமையான தேவச்சன், இன்னைக்கு நீ வற்றி போன, கசந்து போன, அல்லது வேலி இல்லாத ஒரு நீரூற்றை போல இருக்கலாம். ஆனா அந்த ஜீவ ஊற்றாகி இயேசு கிறிஸ்து உனக்குள் வரும் பொழுது நீ நீரூற்ற வற்றாத நீரூற்றாய் மாறி போவாய். அது மதுரமான தண்ணீராய் இருக்கும், அது வற்றாத தண்ணீராய் இருக்கும், அது தித்திப்பான தண்ணீராய் இருக்கும். எனக்கு அருமையானவர்கள், எனக்கு அந்த இயேசு கிறிஸ்து ஜீவ ஊற்று நமக்குள் வரும்படியாய் நோக்கி கூடுவோமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அந்த யாக்கோவின் கிணத்தை பருகிற தாகம் எடுக்கிற தண்ணீரை போல் இருக்கிறது. ஆனா அந்த வற்றாத நீரூட்டாய் இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது நாம் வற்றாத நீரூட்டாய் மாறுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி தகப்பன், நன்றி ராஜா. அந்த வற்றாத நீரூற்று உனக்குள் வந்தால் அவன் உன்னை நித்தம் நடத்துவார். வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்குள் வாரும் என்று கேட்போம். இந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும் என்று கேட்போம். அப்பா, எனக்குள்ளா இருக்க தண்ணீர் வற்றி விடுகிறது. அது கசப்பான தண்ணீரா இருக்கிறது. அது வேலி இல்லாததுனால ஆடு மாடு மேய்ந்து விட்டு போய் விடுகிறது. விஷமிகள் விஷத்தை கலந்து விட்டு போய் விடுகிறார்கள். அவ எனக்கு ஒரு வற்றாத நீரூற்று, வேலியடைக்கப்பட்ட ஒரு நீரூற்று, மதுரமான ஒரு நீரூற்று, அது ஜம்ஜம் நீரூற்று. இந்த நீரூற்று எனக்கு வேணும். அந்த நீரூற்று நீங்க தான்ப்பா. இப்படி ஜனங்களுக்கு கண்மலை பிளந்து தாகத்தை தீர்த்த அந்த ஜீவ நதி, இந்த வற்றாத நீரூற்று எனக்குள் சுரக்கும்படியாய் என் இதய கதவை திறக்கிறேன் ராஜா. என் நேசரை எனக்குள் வார. நீர் எங்கே வெளியே செல்ல வேண்டும். அந்த ஜீவ நதி எனக்குள் இருந்து பாய்ந்து ஓடட்டும். இந்த வற்றாத நதி எனக்குள் இருந்து புறப்படட்டும். நன்றி. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். மற்றவருடைய தாகத்தை தீர்க்கட்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றட்டும். எனக்குள்ள அந்த வற்றாத ஜீவ நதி புரண்டு வரட்டும். அப்பா, நீ எனக்குள்ள வாங்க ராஜா. எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, எனக்குள் வாரும் தாப்பனை, எனக்குள்ளாய் வாரும். அல்லவரே, எனக்குள் வாரும் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி ராஜா. வாரும் தூய ஆவியே, உம் வல்லமையை ஜிக்கிறே. உன் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உன் வல்லமையை வாஞ்சிக்கிறே. உன் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அந்த ஊற்று தண்ணீர் இன்னைக்கு நமக்குள்ள வரட்டும். அது வற்றாத நீர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அவரவர் வீடுகளில் இருக்கிற இடங்கள் இந்த பாடல்களை பாடி தேவ நோக்கி பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினாலே நிரப்போ.
ஆவியின் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே தண்ணீரே தேவ என் ஆவியே, ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மாலையை பிளந்து தேவனாந்திரத்திலே கர்த்தாவே உங்கரங்களின் தாகம் தீரே. கண்மலையை பிளந்தேவனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலும் பள்ளத்தாக்கிலோ மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலத்தாரே. பூரணமாக்கிட தேவ பலத்தாரே. எல்லாரும் பாடுவோம். ஊற்று தண்ணீரே தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே தேவாவியே, என்னில் பொங்கி பொங்கி வா. அந்த ஜீவ ஊற்று இன்னைக்கு ஆவியானவன், பரிசுத்த ஆவியானவன், அதான் ஊற்றப்படும் ஆவியானவன். ஊற்றும் அப்பா, அந்த வற்றாத நீரூற்று, அந்த பரிசுத்த ஆவியானவனை ஆளுகை செய்து எங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் மாற்றோம். எங்களில் அடைக்கலாம் குருவிகள் வந்து தங்கட்டும். எங்கள் கனிகள் நேசருக்கு இனிப்பாய் இருக்கட்டும், மதுரமா இருக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பேரையும் ஒரு வற்றாத நீரூற்றாய் மாற்றி விட்டேன். நாங்கள் வனாந்தரத்தில் ஊடாய் நடந்தாலும் நாங்கள் வற்றாத நீரூற்றை கொண்டவர்களாய் இருக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி. இந்த தண்ணீரை பருகி நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்க, களைப்படையாது இருக்க இது பலம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் வற்றாத நீரூற்றா இருக்கட்டும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கட்டும். செய்களினால் திருப்தியாகட்டும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.